மிருகசீரிஷத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் ரிஷபம் அல்லது மிதுனம் 2 ராசியில் எதில் பிறந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோர்சஸ் நிறைய உண்டு. வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு மாறணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய படங்கள் லாக் ஆகிருக்கு, எப்போ ரிலீஸ் ஆகும்னா இந்த மாதம் அந்த படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் ஜாப் இல்லாமல் இல்லை, வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும். யாரையும் பெருசாக டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமே ஒழிய பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக மார்ச் 14க்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். ஸோ நீங்கள் இந்த மாத்திரம் பிரிஞ்சு போன நம்முடைய உறவுகள் அத்தனையுமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். இதெல்லாம் பயன்படுத்துங்க. கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள், புகழ் கூடும். அது இல்லாமல் இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இருக்கீங்க, குறிப்பாக ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ், லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு, லாட்ரி விழுவதற்கான சூழ்நிலைகள், அல்லது ரேஸில், ஷேர் மார்க்கெட்டில் இதிலெல்லாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஆக இந்த மாதம் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. குறிப்பாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா நம்மளை படைத்தவர், அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிறப்பான நட்பலன்கள் உங்களுக்கு அமையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பிஸ்னஸில் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல பண்ணுறேன், வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்ல. பெரிய லெவலில் நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பாக கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். யாரெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ், சூழ்நிலைகள் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேன்
அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத விதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே எதிர்பாராத வேலை நிமித்தமான ட்ராவல், இந்த ட்ராவல் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். குறிப்பாக இந்த மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சிறப்பான பலன்கள் உண்டு. பிரிஞ்சு போன நம்முடைய உறவுகள் அத்தனை விதமான இல்லாசும் மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்வதற்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் லாபம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு வருமானங்கள், சேல்ஸு, லாபம், வருமானம் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக இது வரைக்கும் எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலவர்களுக்கு மேரேஜுக்கான சுச்சுவேஷன், சூழ்நிலைகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடலாம் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ நீங்கள் அதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ இருக்குது. எங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குது நீங்கள் கேட்குறது புரியுது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாப் இல்லாமல் இல்லை, பட் இருந்தால் கூட கிரக ரீதியாக இந்த மாதம் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ, ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இல்லை. யாரையும் டிபெண்ட் பண்ணி இந்த மாதம் உங்களுடைய கரியரில் இருக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, லாங் லீவு போடுவதற்கோ சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக க்ரானிக்காக டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, நோய் இருக்கிறவங்களுக்கு நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். நல்ல ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு அமையும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறேன், குழந்தை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய நிறைவேறாத பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இறையர்களால் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இதுவரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது 2-3 யூனிட்டில் வச்சுருக்கீங்க, வெவ்வேறு பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, லாபத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை அல்லது அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடால் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு இடத்துல கூடுவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ அந்த நிகழ்வுகள் அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் ஜாபில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய எதுவாக இருந்தாலும் ப்ரொஃபஷனில், கெரியரில் எஃபர்ட்டை கொடுங்க. பேசிக்கலாக யாரையும் பேஸ் பண்ணி இருக்காதீங்க. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக ஏதாவது வரலைனாலும் ஒரி பண்ணாதீங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு சோர்ஸஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது,
உங்களுக்கு ரொம்ப இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக லாபங்கள் உண்டு. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் அதுலேயும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து முருகப்பெருமானுடைய வழிபாடை நல்லா பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாளருடைய தரிசனம் இந்த மாதம் முழுதும் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு நட்பலன்கள் உங்களுக்கு அமையும்.